என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் தியானங்களும் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகளும் உம்முடைய பார்வையில் பிரீதியாயிருப்பதாக என் கண்மலையாகிய ஆண்டவரே, ஆமேன். இன்று முதல் முறையாக எங்கள் சபைக்கு வந்திருக்கும் டேசி ஜெயக்குமா சகோதரியை நாங்கள் மிக அன்போடு வரவேற்கிறோம். டேசி ஜெயக்குமா சகோதரி, அதேபோல் இன்று முதல் முறையாக எங்கள் சபைக்கு வந்திருக்கும் எனக்கு எவ்வளவோ வருஷ காலமாக நன்றாக தெரிந்த ஒரு அருமையான சகோதரன் ஜேம்ஸ் தேவதாஸ் சகோதரன். அவரும் முதல் முறையாக இன்று எங்கள் சபைக்கு வந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் மிக அன்போடு வரவேற்கிறோம். ஜேம்ஸ் ஜெயன்ஸ் சகோதரன், நாங்கள் இந்த புத்தாண்டில் முதன்மையான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் செய்தி தொடர்களை நாங்கள் படித்து கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் தேவனை தேட வேண்டும், நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், நாங்கள் தேவ வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், அதேபோல் நாங்கள் ஐக்கியத்தில் ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் மையமாக வைத்து எங்களுடைய 2ஆம் செய்தியை பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் முதல் பகுதியை நாங்கள் பார்த்தோம். அதை நீங்கள் இதுவரைக்கும் செவிகொடாமல் இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் போய் அதை நீங்கள் கேட்கலாம். ஐக்கியத்தின் முக்கியத்துவம், the importance of fellowship. First things first, that's the sermon series that we are looking at, and today we want to continue what we started last Sunday, the importance of fellowship. கடந்த வாரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட முதலாம் காரியம் ஐக்கியத்தின் அத்திபாரம். What is the foundation of fellowship? அதற்கு நாங்கள் 3 காரியங்களை பார்த்தோம் போன வாரத்தில். ஆனால் இந்த 2 வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். உறவு, ஐக்கியம். உறவு இருந்தால்தான் ஐக்கியம் வைக்க முடியும். உறவு இல்லாவிட்டால் ஐக்கியம் வைக்க முடியாது. ஸோ நாங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோடு ஒரு உறவுக்குள் வர வேண்டும். அதைத்தான் நாங்கள் ரட்சிப்பின் அனுபவம் என்று கூறுகிறோம். அந்த உறவு இருந்தால்தான் நாங்கள் தேவனோடு தனிப்பட்ட முறையில் ஐக்கியம் வைக்க முடியும். அதேபோல் நாங்கள் தேவ குடும்பத்தில் ஒன்றாக சேர்க்கப்படும் பொழுது ஒருவரோடு உறவும் ஐக்கியமும் வைக்க வேண்டும். So we need to have a relationship, and on the basis of relationship we have fellowship with God and with each other. இந்த ஐக்கியத்தை குறித்து ஒரு மிக சுருக்கமான ஒரு வரைவிலக்கணம் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதை திரையில் பார்க்கலாம். கர்த்தரின் ஆளுகையின் கீழ் என் வாழ்க்கை நெருங்கிய முறையில் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல், அதுதான் ஐக்கியம். So sharing my life intimately with fellow believers under the rule and the authority of the Lord Jesus Christ. That's the best possible definition that I can give of fellowship. So நாங்கள் பார்த்தோம் போன வாரத்தில் முதலாவதாக நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு அளவில்லாமல் எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட வேண்டும். So in English you can put it beautifully in 3 L words. We have a common Lord, we have a common life, and we have a common love. Common Lord, the Lord Jesus Christ. Common life, the life of Christ in us. And common love, the love of God poured without measure into our heart, released through us so that we can love others. So அதெல்லாம் நாங்கள் போன வாரத்தில் படித்தோம். இன்று
போன வாரத்தில் நாங்கள் இதையும் பார்த்தோம். அடுத்த ஸ்லைடில் ஐக்கியத்தை உடைக்கும் 10 காரியங்கள். வாட் இஸ் இட் தட் பிரேக்ஸ் ஃபெலோஷிப்? அண்ட் வி லுக்ட் அட் 10 திங்ஸ். 10 காரியங்களை பார்த்தோம். உங்களில் சிலர் ஆராதனைக்கு பிறகு என்னிடம் வந்து கூறினீர்கள், அந்த 10இல் 8இல் நான் ஃபெயில், 7இல் ஃபெயில். ஸோ உங்களுடைய நேர்மைக்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். ஏனென்றால் எங்கெங்கே நாங்கள் ஃபெயில் மார்க் எடுத்திருக்கிறோமோ அதை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். ரைட்? எங்கள் எல்லாருக்கும் எல்லா 10ம் சரியாக வந்துவிட்டது என்று கூற முடியாது. ரைட்? None of us can say all 10 are functioning well in my life. No, we all have deficiencies and we need to correct the deficiencies. ஸோ இன்று நாங்கள் பார்க்க போகும் இந்த சி என்ற எழுத்தின் கீழ் ஐக்கியத்தை நாங்கள் எப்படி கட்டி எழுப்ப முடியும்? How can we build up fellowship? ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு 10 காரியங்களை கொடுக்க போகிறேன். இவையெல்லாம் PDF மூலமாகவும் உங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். அதை நீங்கள் திரும்பவும் வாசித்து படித்து உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து, நான் என் வாழ்க்கையை சோதித்து பார்த்து, நாங்கள் ஒருவரை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். ஐக்கியத்தை நாங்கள் எப்படி கட்டி எழுப்ப முடியும்? How can we build up the fellowship one with another? முதலாவது, this is very foundational, ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக ஜெபிப்பது அது அத்தியாவசியம். அதனால்தான் நாங்கள் ஒருவருடைய பெயரை அறிந்திருக்க வேண்டும். அவர்களை குறித்து ஏதாவது சில விவரங்களை அறிந்திருக்க வேண்டும். போன வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாங்கள் 3 வீடுகளுக்கு வீட்டு சந்திப்பு என்ற விதத்தில் நானும் இன்னும் ஒரு சகோதரனும் சென்றிருந்தோம். நான் இதை திட்டவட்டமாக சொல்ல முடியும், அந்த வீட்டு சந்திப்பின் மூலமாக நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். அந்த குடும்பங்களை குறித்து என்னுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய பாரம் ஏற்பட்டது. என்னை அறியாமலே நான் கண்ணீர் கூட சிந்த ஆரம்பித்தேன். ஸோ அது அவசியம். அதை வைத்து நாங்கள் ஒருவருக்காக உற்சாகமாக ஆழமாக ஜெபிக்க முடியும். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நேரம் எடுத்து ஒருவருக்காக கண்டிப்பாக நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். All of us every week, if at all possible every single day, we need to commit ourselves to praying for someone in the fellowship. எல்லாருக்காகவும் ஜெபிக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் போடும் பாரங்களை வைத்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Pray for one another. ரெண்டாவது, நாங்கள் ஒருவரை விசாரித்து நாங்கள் தேவைகளை சந்தித்தல். So the second way we build up the fellowship is we care for each other, we get to know each other, we inquire about each other and we try to meet needs. ஒருவரை நாங்கள் விசாரித்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவைகளை அறிந்து கொண்டு எங்களால் முடியும் அளவில் அந்த தேவைகளை சந்திப்பது, அது ஐக்கியம். ஸோ எங்கள் எல்லாருக்கும் தேவைகள் உண்டு, அது நிச்சயம். இந்த தேவைகள் பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், கண்டிப்பாக ஆவிக்குரிய தேவைகள் இருக்குது, சரீர தேவைகள் இருக்குது. So we all have emotional needs, relational needs, spiritual needs, material needs, and we need to in some small way be able to meet those needs. அந்த விதத்தில் நாங்கள் சபையை, எங்கள் ஐக்கியத்தை கட்டி எழுப்ப முடியும். மூன்றாவதாக, ஒருவரை கனம் பண்ணுதல். We need to not just respect one another. The Bible teaches us we need to honor one another. அது சுலபமான காரியம் அல்ல. ஒருவரை கனம் பண்ணுதல். ஸோ அது எளிதில் வராது, இயற்கையாக வராது. அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும் இன்னும் அதிகமாக. கனம் பண்ணுதல். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு இந்திய யுவதி இருக்கிறார்கள். அவர்கள் என்னை அழைக்கும் பொழுது பாஸ்டர் சர் என்று அழைப்பார்கள். அது எனக்கு அவ்வளோவா ஒரு இது, இட் டசன்ட் கிவ் மீ அ கிரேட் குட் ஃபீலிங், பட் தட்ஸ் த வே ஷி ஆனர்ஸ் மீ. பாஸ்டர்
சார். என்னை யாரும் சார் என்று கூப்பிட்டதில்லை. பட் that's the way she honors me. So I try to stop her from using the sir word, but she continues to use it. Right? So I let her do it. ஒருவரை கணம் பண்ணுதல். ஒருவரை கணம் பண்ணுதலில் நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்று பவுல் எங்களுக்கு எடுத்து சொல்றார். In honor preferring one another. அது மூன்றாம் விதம். நாங்கள் எங்களுடைய ஐக்கியத்தை உறவை கட்டியெழுப்புவது. எல்லாரிடமும் பலவீனங்கள் இருக்கு, அது நிச்சயம். ஆனால் அந்த பலவீனங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்காமல் அந்த பலவீனங்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களிடம் காணப்படும் அந்த நற்குணங்களுக்காக நாங்கள் அவர்களுக்கு காண்பிக்கும் மரியாதை கணம். Right? We all have shortcomings, but we pray over the shortcomings. But there are good things in each person, and we respect and honor that person for those good things. Number 4, நான்காவது, இந்த ஐக்கியத்தை நாங்கள் எப்படி கட்டியெழுப்ப முடியும்? ஒருவரை ஆறுதல் படுத்துதல். We need to comfort each other. Why? Because we are all hurting. ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காயம் இருக்கு, ஒரு கண்ணீர் சிந்தும் இடம் இருக்கு. We all bleed and we all shed tears. ரகசியமாக மற்றவர்கள் அறியாதபடி நாங்கள் சிந்தும் கண்ணீர், நாங்கள் படும் வேதனைகள். ஸோ அவற்றை நாங்கள் அறிய வரும் பொழுது ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கும் ஆறுதல். So that comfort can simply come in the form of just hugging a person. யாரையாவது நாங்கள் அரவணைக்கும் பொழுது நாங்கள் அவருக்கு ஆறுதல் காண்பிக்கின்றோம். இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்க முடியும், அவர்களோடு நாங்கள் ஜெபிக்க முடியும், அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது கொடுக்க முடியும். So we need to comfort one another because we all deeply hurt. எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் காயங்கள் இருக்கு. அந்த காயங்கள் கட்டப்பட வேண்டும். We need to bind each other's wounds, and that's the ministry of comfort. ஆறுதல் ஊழியம். ஐந்தாவது, இந்த ஐக்கியத்தை எப்படி நாங்கள் கட்டியெழுப்ப முடியும்? ஒருவருக்கு ஆலோசனை கூறுதல், புத்தி சொல்லுதல். So how do we build up the fellowship? We give godly biblical advice and we counsel each other. போதகர் தான் இதை செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. We minister to each other. நாங்கள் ஒருவருக்கு சொல்லக்கூடிய புத்திமதி, ஆலோசனைகள். ஸோ அந்த விதத்திலும் நாங்கள் திறமையாக செயல்பட வேண்டும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட காரியம் மாத்திரமல்ல, அது எங்களுடைய தொழிலாக இருக்கலாம். இட் கேன் பி பேரண்டிங். பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, எங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயங்களில் ஆலோசனை மிக மிக அவசியம். எனக்கு 2 பேத்திகள் இருக்கிறார்கள். ஸோ அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன விதத்தில் நான் ஆலோசனை கூறுவேன். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க. ஸோ அதே விதத்தில் நாங்கள் ஒருவருக்கு ஆலோசனை கூறுதல். ஆறாவதாக, நாங்கள் ஒருவருக்கு எச்சரிக்கை கொடுத்தல். We need to in love warn each other. ஒருவரை நாங்கள் அறிய வரும் பொழுது நாங்கள் சில சிவப்பு விளக்குகளை அவதானிக்க ஆரம்பிப்போம். We begin to detect some red lights operating in a person's life. It can be a behavior, right? It can be an attitude. அது ஒரு மனப்பான்மையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வாழ்க்கையில் காணப்படும் ஒரு செயல்படும் ஒரு காரியமாக இருக்கலாம். அதை நாங்கள் அவதானிக்கும் பொழுது மிக அன்போடு பொறுமையோடு அதை அவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். ஏன்? அவர்களை திருத்துவதற்காக. We have to correct so that they become more godly. இது ஒரு மிக கஷ்டமான காரியம். நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க வேண்டும்.
we are kind of getting into trouble when we do that. Number 6, right? But அதுதான் ஐக்கியம், அதுதான் ஐக்கியம். நாங்கள் இக்னோர் பண்ண முடியாது. ஒரு சிவப்பு விளக்கு எரியும் பொழுது அதை நாங்கள் இக்னோர் பண்ண முடியாது. ஓகே, ஒரு புகையிரதம் அது பிரயாணித்து கொண்டிருக்கும் பொழுது சிவப்பு விளக்கு அந்த சிக்னல் வரும் பொழுது அது நிச்சயமாக நிற்க வேண்டும். நிற்காவிட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்படலாம். ஸோ அதே போல் எங்கள் வாழ்க்கை ஒரு புகையிரதம் என்ற முறையில் நாங்கள் பார்த்தால் திடீரென்று ஆண்டவர் சில சிவப்பு விளக்குகளை காண்பிப்பார், ஒருவர் மூலமாக. அது எங்களுக்கு மிக அவசியம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எங்களுக்கு தாழ்மை அவசியம். யாராவது வந்து அந்த சிவப்பு விளக்கை காண்பித்தால் தாழ்மையோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்களை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்களும் அவர்களுக்கு அந்த விஷயத்தில் உதவி செய்வோம். How are you doing? Can I support you? Can I encourage you in this? என்று அவர்கள் பக்கத்தில் வந்து அவர்களுக்கு உதவி செய்வது, எச்சரிக்கை கொடுப்பது. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒருவருக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு இவற்றிற்கு எல்லாம் பைபிள் வேர்சஸ் கொடுக்கவில்லை. எவ்வளவோ பைபிள் வேர்சஸ் இருக்கு. எபிரேயர் 3 திட்டவட்டமாக கூறும் காரியம் ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே, டெய்லி ஒருவருக்கு நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும். இப்போ 7வது, ஒருவரை உற்சாகப்படுத்துதல், என்கரேஜிங் ஒன் another. அது எங்கள் எல்லாருக்கும் மிக அவசியம். நாங்கள் எல்லாரும் வாடிப்போன பூக்கள். நீங்கள் கண்டிருப்பீங்க, எனக்கு தாவரங்கள் பூக்கள் என்றால் எனக்கு மிக விருப்பம். என் வீட்டில் சில தாவரங்கள் இருக்கு. நான் அதை மிகவும் கவனமாக அதை பராமரிப்பேன். ரைட், ஐ லவ் பிளான்ஸ், ஐ லவ் ஃப்ளவர்ஸ் and I take good care of the few plants that I have in my house. நான் அவதானித்த ஒரு காரியம், தாவரங்கள் மிக 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 எளிதில் வாடி போகும் தண்ணீர் போடாவிட்டால். ஆனால் தண்ணீர் போட்டதும் ஒரு சில மணித்தியாலங்களில் அந்த தாவரம் உற்சாகம் பெற்று புத்துயிர் பெற்று புது இலைகளை கூட அது வெளியனுப்பும். That's the power of encouragement. நாங்கள் எல்லாரும் வாழ்க்கையின் மூலமாக வாடிப்போன தாவரங்கள், பூக்கள். நாங்கள் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும் தண்ணீர் ஊற்றுவதின் மூலமாக. ரைட், எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு முறை ஒரு தம்பதிகள் என்னிடம் கவுன்சிலிங்க்கு வந்தார்கள். 25 வருடங்கள் திருமணமான பிறகு. அது ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஆஃப்டர் பீயிங் மேரிட் ஃபார் 25 years, திஸ் கப்பிள் கேம் டு மீ ஃபார் கவுன்சிலிங். அண்ட் அவர், அந்த ஐயா, 45 நிமிஷம் மூச்சு எடுக்காம he went on a attack mode. அந்த மனைவியை தாக்கி கொண்டே இருந்தார் 45 நிமிஷம். 45 நிமிஷத்துக்கு பிறகு அவரை நான் நிப்பாட்டி சொன்னேன், ஐயா, 45 நிமிஷம் நீங்கள் உங்களோட மனைவியை திட்டிக்கொண்டே இருந்தீங்க, எல்லா குறைகளையும் எடுத்து சொன்னீங்க, அவங்க ஒரு வார்த்தை கூட திருப்பி பேச இல்லை. அவங்க ஒரு வாடிப்போன தாவரம், அவங்க வாடிப்போன பூ. உங்களோட கடமை தண்ணி ஊற்றி அவங்கள புத்துயிர்க்குள் கொண்டு வருவது. ஸோ இது முதலாவதாக சோதிக்கப்படும் இடம் எங்களுடைய, நீங்கள் சொல்லுங்கள், இந்த உற்சாகப்படுத்துதல் எங்கே முதல் நடைபெற வேண்டும்? Where does encouragement come first? ஃபேமிலி. ஒருவருக்கு தான் துணிவு இருந்தது, உரத்த குரலோடு குடும்பம் என்று சொன்னார்கள். உங்களுடைய மனைவி வாடிப்போன தாவரம், உங்களுடைய கணவர் வாடிப்போன தாவரம், உங்களுடைய பிள்ளைகள் வாடிப்போன தாவரங்கள். நீங்கள் தான் தண்ணியை ஊற்றணும். You have to pour that water. Right? Sometimes it's as simple as offering a cup of tea. நீங்கள் வாடி போயிருக்கிறீங்க, உங்களுக்கு அத்தான் தண்ணி, நல்லா 3 சீனி போட்டு தண்ணியை கொடுக்குறேன். ஆனால் எனக்கு சக்கரை வியாதி, மறந்து விடுங்க அத்தான், ஒரு முறை 3 சீனி போட்டால் அதில் ஒன்றும் நடக்காது என்று இந்த வைத்தியர் சொல்கிறார்.
ஒரு முறை ஒரு தகப்பன் எனக்கு கால் பண்ணி சொன்னார், என்னுடைய மகள் இரவு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அது வரைக்கும் எனக்கு தூங்க முடியல. நான் கதவை திறந்தேன். வீட்டுக்குள்ளே வந்ததும் தன்னுடைய சப்பாத்தை அப்படியே எடுத்து வீசினா 2 பக்கத்திலையும். நான் அவளை திட்ட ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் செய்தது முற்றிலும் தவறு. ஏதோ ஒரு கோபத்தில் அவள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா, அதனால்தான் அந்த சப்பாத்துகளை வீசினா. நீங்கள் உடனே போய் ஒரு தேத்தண்ணி செய்து, டாட்டர், யூ ஆர் ஹர்ட்டிங், ஐ எம் ரியலி சாரி, ஹியர் இஸ் அ கப் ஆஃப் டீ, வில் டாக் அபவுட் இட் டுமாரோ. அப்படி நீங்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். யூ புட் ஃபயர் ஆன் யூ புட் கெசலின் ஆன் அ ஃபயர். எரிந்து கொண்டிருக்கும் ஒரு தீக்கு நீங்கள் கேஸ் போட்டீங்க. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் செயல்படக்கூடாது. ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். அது எங்களுடைய சொந்த குடும்பத்தில் ஆரம்பமாகி சபையில் அது எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்று ஃபெலோஷிப் நேரத்தில் யாராவது ஒருவருக்கு ஒரு உற்சாக வார்த்தையை பேச நாங்கள் எல்லாரும் முயற்சி எடுப்போம். ஒரு உற்சாக வார்த்தை, வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், ரைட்? அது 7வது. 8வது, ஒருவருக்கு சவால் கொடுத்தல். We need to challenge each other. In English you can say a lot of words. Stretch one another. Stretch one another. இந்த லெவலில் இருக்கிற ஒருவரை இந்த லெவலுக்கு கொண்டு வாங்க. அதுதான் சவால் கொடுத்தல். ஸோ நான் எப்படி சவால் கொடுக்கிறது? புத்தகங்கள் வாசிக்க உற்சாகப்படுத்துறது. ஐ லவ் டு கெட் பீப்புள் டு ரீட், ரைட்? புத்தகங்கள் வாசிக்க நான் மிகவும் ஆர்வம் உள்ளவன். நான் ஒரு புத்தக பூச்சி. நீங்களும் ஒரு பூச்சி, ஆனால் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன பூச்சி என்று. You have to try to figure out what பூச்சி you are. I am a bookworm. எனக்கு புத்தகம் என்றா பைத்தியம். இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இவ்வளவோ புத்தகங்கள். என் மகன் என்னைய திட்டுவான், அப்பா என்ன இதெல்லாம் இப்படி புத்தகங்கள் வச்சிருக்கிறீங்க. அது இட் கிவ்ஸ் மீ அ கம்ஃபர்ட். ஆனால் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் வாசிக்க இல்லையே. அது பரலோகத்துக்கு போன பிறகு வாசிக்கலாம், நேரம் இருக்கும் தானே. இப்போ நேரம் இல்லை. சரியா பிள்ளையா? ரைட்? அது சவால் கொடுத்தல். கடந்த வாரத்தில் நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசித்தீங்களா? வேதத்தை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அதற்கு மேலாக, did you read a book that stretched you, that challenged you? இந்த எக்ஸசைஸ் குறித்து நான் எவ்வளவோ புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். எல்லாத்தையும் நான் கடைபிடிக்க இல்லை, ஆனால் வாசிப்பதில் ஒரு உற்சாகம் வரும். எக்ஸசைஸ், டயட், உணவு, அம்மா உணவை பற்றி எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, ரைட்? இப்போ தான் 2-3 பேருடைய முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்கு, ரைட்? ஸோ ரீட் சம்திங். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் என்னுடைய டேப்லெட்டில் போய் புது வார்த்தைகளை படிப்பேன். ஸோ த டேப்லெட் ஹேஸ் ஃபிகர்ட் அவுட் மை ஹேபிட் அண்ட் இட் கீப்ஸ் பிரிங்கிங் அப் நியூ வேர்ட்ஸ் எவ்ரி மார்னிங். ஸோ அதுக்கண்டு நான் ஒரு புத்தகத்தை வைத்து I am learning new words, புது வார்த்தைகள், இங்கிலீஷ் வார்த்தைகள். And my vocabulary is increasing. What am I doing? I am challenging myself. ஒருவருக்கு சவால் கொடுத்தல். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இதை சொன்னால் ஒரு காலத்தில் இப்படி எனக்கு தமிழில் பிரசங்கம் செய்ய முடியாது. நான் வளர்ந்தது ஆங்கிலத்தில். ஸோ தமிழ் எனக்கு ஒரு பெரிய சவால். ஆனால் ஊழியத்தில் நான் கண்டு கொண்ட ஒரு காரியம், நான் தமிழ் பேச கற்றுக்கொள்ளாவிட்டால் என்னுடைய ஊழியத்தில் குறைகள் ஏற்படும், எல்லைகள் ஏற்படும். ஸோ ஐ பிகேன் டு லேர்ன் தமிழ். நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இன்று கூட ஒரு தமிழ் வானொலி நிகழ்ச்சிக்கு நான் ஒவ்வொரு நாளும் செவி கொடுப்பேன், முக்கியமாக செய்திகளுக்கு. அதிலிருந்து புது வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை நான் ஒரு புத்தகத்தில் எழுதுவேன். ஸோ இப்போ நான் யாரையாவது பார்த்தா நான் கேட்குற ஒரு கேள்வி, அம்மா நீங்கள் ஏன் டல்லாக இருக்கிறீங்க? அது வானொலியிலிருந்து நான் கற்றுக்கொண்ட வார்த்தைகள். நீங்கள் உங்களோட மனைவியை பார்த்தா அந்த கேள்வியை கேட்கலாம், அம்மா நீ ஏன் இன்னைக்கு டல்லாக இருக்கிறா? அடுத்த வாரம் அதை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். குடும்ப வாழ்க்கை,
நீங்கள் வருவீங்களோ எனக்கு தெரியாது. குடும்ப வாழ்க்கை அடுத்த வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, ரைட்? வருவீங்களா? என்ன நீங்கள் கொஞ்சம் உற்சாகப்படுத்த வேணும். எஸ் என்ற ஒரு உரத்த சத்தத்தோடு சொல்லுங்க. லெட்ஸ் ட்ரை தட் ஒன் மோர் டைம். அடுத்த வாரம் முக்கியமானவற்றுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையை பற்றி கதைக்க போகணும். ஓகே, 3-4 பேர். ஓகே, என்னன்னா நாளைக்கு ஃபேமிலி டே. நாளைக்கு ஃபேமிலி டே, ரைட்? ஸோ number 8, challenge one another. number 9, இதையும் நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்க போகிறோம். ஒருவர் ஒருவரை மன்னித்தல். So intentionally or unintentionally we are going to step on others' toes. நாங்கள் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது, ஐக்கியத்தில் ஈடுபடும் பொழுது, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஒருவர் ஒருவரை நாங்கள் ஏதோ ஒரு சின்ன விதத்தில் புண்படுத்த போகிறோம், அப்செட் ஆக்க போகிறோம். We are going to upset somebody. So be quick to offer forgiveness and to receive forgiveness. ஒருவர் ஒருவருக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். அது ஐக்கியத்தை கட்டி எழுப்பும், ரைட்? யாரோ செய்த ஒரு காரியத்தை நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு டேப் ரெக்கார்டரில் கேட்குற மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்தால் அது எங்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யாது, ரைட்? அது எந்தவித நன்மையும் செய்யாது. அதை விட்டு விட வேண்டும். லெட் இட் கோ, லெட் இட் கோ. இப்போ புது காரியங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும், ரைட்? ஸோ ஒருவர் ஒருவரை மன்னித்தல். எங்கள் உள்ளத்தில் யாரை குறித்தும் ஒரு மனக்கசப்பு இருந்தால் நாங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஆசீர்வாத ஜெபங்களை செய்ய ஆரம்பியுங்கள். அது நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியம். யாராவது என்னை புண்படுத்தி இருந்தால் அவர்களை மன்னித்து நான் ஆசீர்வாத ஜெபங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ப்ராப்ளம் டிஸப்பியர். அந்த நபரை நான் புது கண்களோடு பார்க்கக்கூடியதாக இருந்தது. I was able to look at that person through new eyes when you start praying prayers of blessing over people. 10வது, நாங்கள் எப்படி ஒருவரை உற்சாகப்படுத்த முடியும், ஐக்கியத்தை கட்டியெழுப்ப முடியும்? ஒருவர் ஒருவருக்கு கிருபை காண்பித்து பொறுமையாய் இருந்து நேரம் கொடுப்பது. இதெல்லாம் பெரிய சவால் வார்த்தைகள். கிருபை காண்பிப்பது. Give people grace. Give people grace. அதன் அர்த்தம் என்ன? கிருபை காண்பிப்பது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்களை கிருபையினால் மூடி மறைப்பது. Doesn't matter how many wrong things they do, we cover them with grace. கிருபை கொடுப்பது. ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், give them a long rope. Give them a long rope. ஆனால் பாசம் உங்களுக்கு தெரியாது, அவங்க எவ்வளவு இதை செய்தாங்க, அதை செய்தாங்க. ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், விளங்குது. கிருபை காண்பியுங்கள். ஏன்? ஆண்டவர் எங்களுக்கு கிருபை காண்பித்தார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை காண்பித்து கொண்டு வருகிறார். அதை நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு காண்பிக்க வேண்டும். ஷோ கிரேஸ், கிவ் கிரேஸ். த லாங் ரோப். பொறுமையாய் இருப்பது, ஒருவர் ஒருவரோடு பொறுமையாய் இருப்பது. ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரே விதத்தில் வளர்ச்சி அடைவதில்லை. We all don't grow at the same speed when it comes to growth. ஒரு போதகர் என்ற முறையில் நான் அதை உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு போதகருக்கு பொறுமை இல்லாவிட்டால் அவருக்கு ஊழியம் இல்லை. Because everyone is not on the same page at the same time. So we show grace and we are patient. நாங்கள் பொறுமை காண்பிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எவ்வளவு பொறுமை காண்பிக்க வேண்டும், ரைட்? அண்ட் we give time. இதை நாங்கள் அடுத்த வாரமும் பார்க்க போகிறோம். ஸோ இதை குறித்து நான் மேலதிகமாக இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் ஐக்கியம் உறவை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் நாங்கள் நேரம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேரத்தை கொடுக்காவிட்டால் ஐக்கியத்தை கட்டியெழுப்ப முடியாது. நேரத்தை கொடுக்காவிட்டால். So giving time is not easy. Time is a precious commodity.
அதை குறித்தும் நாங்கள் ஒன்று பாடங்கள் செய்ய போகிறோம் நேரத்தை குறித்து. பட் நேரம் கொடுப்பது மிக அவசியம். கணவனுக்கு நேரம் கொடுப்பது, மனைவிக்கு நேரம் கொடுப்பது, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பது, சபையாருக்கு நேரம் கொடுப்பது சுலபமான காரியம் அல்ல. we need our own private time, we need our own space. நாங்கள் எங்களுக்காக நேரம் கொடுக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் பெரிய சவால்கள். ஸோ நாங்கள் எப்படி ஐக்கியத்தை கட்டியெழுப்ப முடியும்? இந்த 10 காரியங்கள் மூலமாக. இது 10 கற்பனைகள். these are 10 commandments to build up the fellowship. இப்போ இறுதி குறிப்பு டி என்ற எழுத்தின் கீழ் ஐக்கியத்தின் ஆசீர்வாதங்கள். ஐக்கியத்தின் ஆசீர்வாதங்கள். இந்த விதமாக இந்த 10 கற்பனைகள் மூலமாக நாங்கள் ஐக்கியத்தை கட்டி எழுப்ப முயற்சி எடுத்தால் 3 பெரிய ஆசீர்வாதங்கள் எங்களை காத்திருக்கின்றது. 3 great blessings. Number 1 is power, வல்லமை. அந்த 2 படங்களை பாருங்கள். அது ஒரு சின்ன மரக்கட்டை, முதலாம் படம். அந்த மரக்கட்டை தனிமையாக இயங்கினால் மிக எளிதில் அதை முறிக்க முடியும். யூ டேக் அ ஸ்டிக். as long as that stick is by itself, you can break it very easily. But you put together a bundle of sticks. மரக்கட்டைகளை ஒரு கட்டாக நாங்கள் போட்டால் அதை முறிக்க முடியாது. Very simple illustration. You take some sticks and you put it together in a bundle and you try to break it, you can't. அதுதான் ஐக்கியத்தின் வல்லமை. தனிமையாக நாங்கள் இயங்கினால் மிக எளிதில் முறிக்கப்பட முடியும். Life will break us very easy. ஆனால் ஒரு சபையில் நாங்கள் ஐக்கியம் வைக்கும் பொழுது நாங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்ட, சேர்க்கப்பட்ட, கட்டப்பட்ட ஒரு பண்டில். பிசாசோ எந்த மனிதனோ எங்களை முறிக்க முடியாது. பவர். That's the power of fellowship. The first great blessing, power. 2ஆம் ஆசீர்வாதம் பாதுகாப்பு. நாங்கள் ஐக்கியத்தில் ஈடுபடும் பொழுது ஒருவர் ஒருவரை நாங்கள் காக்கிறோம். We are protecting each other. யாராவது ஒருவரை பற்றி என்னமாவது சொன்னால் நாங்கள் உடனே சொல்றோம், நிப்பாட்டுங்க, அந்த கதை வேணாம், அந்த கதை எங்களுக்கு வேணாம், நிப்பாட்டுங்க. நாங்கள் 2 பேரும் அவருக்காக ஜெபிப்போம். So we are providing protection for each other. ஒரு பாதுகாப்பை நாங்கள் கொண்டு வருகிறோம் நாங்கள் ஐக்கியத்தில் ஈடுபடும் பொழுது. அதனால்தான் பாருங்கள், பிசாசு நாங்கள் ஐக்கியம் வைக்காத படிக்கு எவ்வளவோ தடைகளை கொண்டு வருவான், எவ்வளவோ தடைகளை கொண்டு வருவான். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. Don't give space and room for that. Be committed to fellowship because there is protection in fellowship. பாதுகாப்பு இருக்கு. 3ஆம் ஆசீர்வாதம் ஒரு ஒற்றுமை. மிக அருமையான படம். எல்லா கைகளும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் ஒரு வட்டத்துக்குள் இருக்கிறோம், பாதுகாப்பு இருக்கு, ஒரு அருமையான ஒற்றுமை இருக்கின்றது. There's a beautiful unity within diversity. எங்களிடத்தில் வேற்றுமைகள் இருக்கு, நாங்கள் எல்லாம் வித்தியாசமானவர்கள். We have different talents. ஆனால் கிறிஸ்தவ ஐக்கியத்திற்குள் நாங்கள் வரும் பொழுது, தேவ அன்பு எங்களுக்குள் ஊற்றி விடப்படும் பொழுது, கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள் செயல்படும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு மிக அருமையான ஒற்றுமை எங்களிடத்தில் காணப்படும். எங்கள் சபை வளர வேண்டும் என்றால், இந்த சிறு மந்தை வளர வேண்டும் என்றால் இந்த ஒற்றுமை காக்கப்பட வேண்டும். This unity must be fostered and it must be guarded at all costs. So இதுதான் 3 பெரிய ஆசீர்வாதங்கள். வல்லமை, பாதுகாப்பு, ஒற்றுமை. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 2 செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐக்கியத்தை குறித்து நாங்கள் எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொண்டோம். இயேசுவே, எங்களை ஐக்கியப்படுத்துவதற்காக நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். அந்த இரத்தத்தின் மூலமாக நாங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு
உம்முடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு ஒரு சபையில் இணைக்கப்பட்டு எங்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதங்கள் மிக அவசியம் ஆண்டவரே. வல்லமை, பாதுகாப்பு, ஒற்றுமை, அதை நாங்கள் இன்னும் அதிகளவில் உணர வேண்டும் என்றால் இந்த 10 கற்பனைகளை கைக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். And so Lord, bless this word to every heart. May not the evil one steal it and take it away from us. In the name of the Lord Jesus Christ we pray. Amen.